இது வந்து 25லேருந்து 30 ml தாண்டும் பொழுது என்ன ஆகும்னா உயிரே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. மீத்தனாலோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டச்சாராயம்னு சொல்லுவாங்க. மூளையில் இருக்க நரம்பு பாதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா கண் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். அந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தன்மை கொண்டதுன்னா டிபெண்டன்சியை வந்து அதிகப்படுத்திடும். ஆல்கஹால் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போது பாடி பெயின் இருக்குன்னா அது ரிலீவ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு கிடையாது. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதை பற்றி நிறைய நியூஸ் சேனல்ஸும் பேசியிருந்தாங்க. நம்ம ஜென்ரலாக இருக்க பொதுமக்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா, நான் இந்த ஆல்கஹால் எடுக்க மாட்டேன், நான் டாஸ்மாகில் இருக்கிறது தான் வாங்கி கொடுப்பேன், என்னோட லிமிட்ஸ் எனக்கு தெரியும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். பட் அது நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இந்த கள்ளச்சாராயத்துக்கும் நம்ம அருந்துற ஆல்கஹாலுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது, இது நம்மளுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் விஜய் அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பட் இந்த ஆல்கஹால் விஷயமா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது தான், நான் ஜென்ரல் ஆல்கஹால் தான் கன்சியூம் பண்ணுறேன்னு. பட் அதுக்கும் இதுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கூட தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த கள்ளச்சாராயத்துக்கும் ஆல்கஹாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? கள்ளச்சாராயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஈத்தனால்னா என்ன, மீத்தனால்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும். கள்ளச்சாராயத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் மேக்ஸிமம் 90% மேலே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய போதை தரக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மீத்தனால் தான். சரிங்களா? இந்த மீத்தனால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு ஆசிட். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலிஃபேட்டிக் ஆசிட் அலிஃபேட்டிக் ஆசிட் அப்படின்றத சொல்லுவாங்க. மீத்தனாலோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டச்சாராயம்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை பட்டச்சாராயம்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து மரப்பட்டைகள் மரத்தூள்கள்லேருந்து காசி அது மூலிமா வரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மீத்தனால். அதனால தான் அது பட்டச்சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸு. இதை வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரி யூஸஸ்க்காக டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, நெயில் பாலிஷ் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைனா பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, வார்னிஷு, அடேசிவ் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மீத்தனாலோட இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கள்ளச்சாராயத்தில் மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா போதை கொடுக்குது. யூஸ்வலாக இந்த மீத்தனால் வந்து மரத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மீத்தனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துலேருந்து வெளியே வரும்பொழுது காற்றோட காற்றா கலந்து டிசால்வ் ஆகிடும். ஓகே சார், இப்போ இது வரைக்கும் மீத்தனால்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது கள்ளச்சாராயம் எப்படி பண்ணுறாங்க, எதனால இதுவாகுதுன்னு. இப்போ ஆல்கோஹால், இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய ஆல்கோஹால்னு சொல்லக்கூடிய எத்தனாலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இப்போது ஈத்தனால் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நம்ம கிடைக்கக்கூடிய ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்களே, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஈத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், அதாவது பழங்களை வந்து பதப்படுத்தி ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தனால். பட் ஆனால் மீத்தனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா பட்டச்சாராயம், மரப்பட்டைகள் மரத்தூள்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரிய விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கேஸை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மீத்தனால். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கெடுதல் தான். பட் ஆனால் வந்து இப்போ ஈத்தனால் மீத்தனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் ரெண்டு கன்சியூம் பண்ணாலுமே கெடுதல் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஈத்தனால் நம்ம குடிக்கும் பொழுது நம்மளோட உடம்புல கல்லீரல் இருக்குல்ல, அந்த கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிட்டல்டிஹைட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஆல்கஹால், அதாவது ஈத்தனால் ஆல்கஹால் உள்ளே வரும்பொழுது அதை வந்து பார்த்திங்கன்னா லிவர் மூலயமா டீடாக்சிஃபை பண்ணி நம்ம உடம்புல இருந்து வெளியே அனுப்பிச்சிடும். பட் ஆனால் நம்ம மீத்தனாலை கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீத்தனால் வந்து ஃபார்மிக் ஆசிடாக மாறிடும். அப்படி ஃபார்மிக் ஆசிடாக மாறும்பொழுது அந்த மீத்தனாலை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே அனுப்பக்கூடிய எந்த விதமான சப்ஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அப்படி அனுப்ப முடியாத சப்ஸ்டன்ஸ், வெளியே அனுப்பக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இல்லாததுனால நம்ம உடம்புல இருக்க ரத்த குழாயில் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீத்தனால் டாக்ஸின்ஸ், இந்த மீத்தனால் விஷம் வந்து பார்த்திங்கன்னா கலந்து உடம்புல இருக்க பல்வேறு ஆர்கன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ட்ராவல் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பல உபாதைகள், பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பியல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து உடல் ரீதியான பல பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசென்ட்ரி, டயரியா, வாமிட்டிங், ஏன்னா இது ஆசிட் தானே. ஸோ இது வந்து
இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பல கொடுக்குது. இது வந்து முக்கியமாக நம்ம மூளையில் இருக்க நரம்பை பாதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா கண் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். இந்த மீத்தனால் எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னா, இந்த மீத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ml எடுத்தாலுமே அந்த 10 ml வந்து உங்களோட கண் பார்வையை கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து கண் பார்வை போக வைக்கக்கூடிய அளவுக்கு டாக்ஸிக். இது வந்து 25லேருந்து 30 ml தாண்டும் பொழுது என்ன ஆகும்னா உயிரே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே, இப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கவங்க. இவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டெய்லி இப்போ ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டாலுமே நான் ரொம்ப ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பாடி பெயின் இருக்குது, நான் ஆல்கோஹால் எடுத்துக்கும் போது அந்த பெயின் எனக்கு ரிலீஃப் ஆகுது, நான் அதுக்காக தான் எடுத்துக்கிறேன், என்னோட அளவு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லதாக தான் இருக்குமா லிமிட்டாக எடுத்துக்கிறது? அப்படி இல்லாட்டி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் ஆல்கோஹாலுக்கு பதிலாக? ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து எந்த விதத்துலையுமே நல்லது கிடையாதுங்க. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயம் தான், சரிங்களா? பட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உடல் வலி, அதாவது தினமும் வேலை செஞ்சுட்டு வராங்க, எனக்கு உடம்பே வலிக்குது, அதே மாதிரி கண்டினியூஸாக இப்போ ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்கலேருந்து நான் காமனைஸ் பண்ணலை, பட் ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்லேருந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர்னால உங்களுக்கு வீக்லி 5 days 6 days ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மன அழுத்தத்துக்காக என்னோடய ஒர்க் ப்ரெஷரை கம்மி பண்ணுறேன் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு தான் வந்து இந்த பழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இதில் மெக்கானிசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு உடல் வலி, மனசோர்வு, நல்லா தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். பட் ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. இப்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறதுனால வந்து நல்லா இருக்கு, அப்போ நான் வந்து இதை தினமும் குடிக்கிறேன் அப்படின்ற பழக்கம் வந்து மாறும்பொழுது நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அளவு தெரியல, ஒரு 100 ml எடுத்துக்கிறீங்க. 100 ml எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு மாதத்துக்கு வந்து உங்கள் உடம்பு அந்த 100 ml உள்வாங்கி அதுக்கான எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனால் அந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தன்மை கொண்டதுன்னா டிபெண்டன்சியை வந்து அதிகப்படுத்திடும். ஆல்கஹால் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த டிபெண்டன்சி அதிகமாகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ரெகுலராக டே டு டே பேசிஸில் கன்சியூம் பண்ணுற ஆல்கஹால் அளவு வந்து பத்தாது. ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அந்த நீங்கள் ரெகுலராக எடுக்கிற டோஸில் வந்து கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காததுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதோட அளவு வந்து அதிகப்படுத்துவீங்க, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரணுன்றதுனால. அந்த அளவை அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அளவு அதிகமாகும் பொழுது உங்கள் உடல் வந்து அதை கம்ப்ளீட்டாக வெளியே வந்து தள்ள முடியாமல் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். இப்போது பாடி பெயின் இருக்குன்னா அது ரிலீவ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு கிடையாது. இப்போது அவங்க எந்த அளவுக்கு உடல் உழைப்பு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட உணவு பழக்கம் வந்து சரியாக இருக்கா இல்லையான்றதை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேக்ஸிமம் மாவுச்சத்து, அதே மாதிரி மாவுச்சத்து அதிகமாக இருக்க பொருட்களை தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நார்ச்சத்தோ புரதச்சத்தோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்றடையணும். அவங்க அது மூலயமா